கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆனந்தோட சவாலை ஏற்றுக்கிட்டு கார்த்தி வந்து தொழிலாளியாக மாறி தன்னோட கம்பெனிலே மாஸ் பண்ண போகிறாருன்னு சொல்லலாம். இனிமேல் எபிசோட் வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அபிராமி அம்மா வந்து அடுத்த நாள் காலையில் வந்து ஹாலில் உட்காந்துருக்காங்க. இன்னும் எவ்வளோ நேரம் அப்படின்னு ஆனந்த் கேட்டோன்னே, ஏன் கொஞ்சம் நேரம் கூட பொறுக்க மாட்டியா அப்படின்னு வந்து கார்த்தி சொன்னான். அதான் அம்மா எழுதி தரேன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன பறக்கிற அப்படின்னோன்னே, நீ ஏன் பேச மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வராங்க. வந்தோடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அம்மா வந்து அதிரடி முடிவாக ஒன்று எழுதி வைக்கிறாங்க. அபிராமி அம்மா வச்ச ட்விஸ்ட்டு என்னென்னா வந்து ஆனந்துக்கு வந்து வீடு அந்த மாதிரி எல்லா சொத்துக்களும் எழுதி வைக்கிறாங்க தவிர மற்றபடி தொழில் சம்மந்தப்பட்ட அனைத்து எல்லாத்தையுமே வந்து அபிராமி கம்பெனி, காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி இருக்கிற எல்லாமே சேர்த்து வந்து கார்த்தி பேரில் எழுதி வச்சிடுறாங்க. அதை பார்த்தோன்னா ஆனந்த் வந்து செம கடுப்பாயிடுறாங்க. என்னம்மா எனக்கு வெறும் சும்மா ஏப்பச்சப்பையாக எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு மொத்தம் வந்து கம்பெனி நிர்வாகம் மொத்தத்தையும் அவங்ககிட்ட தூக்கி கொடுக்குற, இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு நீ கேட்டதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அதெல்லாம் நான் அப்படியே ஏற்றுக்க முடியாதுமா அப்படின்னோன்னா, அதான் அம்மா கொடுக்குறாங்கல்ல அப்புறம் எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு கார்த்திக் கேட்டோன்னே, ஓ உனக்கு வந்து எல்லாத்தையும் நீயே தனியாக எடுத்துக்கணும்னு நினச்சிருக்கேன், எனக்கு அப்படி ஒன்றும் ஆசையே கிடையாது அப்படின்னோன்னே, ஆசை கிடையாதுன்னா அம்மா கிட்ட வந்து வேண்டான்னு சொல்லு, நான் தான் சொல்லிட்டேனே, அம்மா வந்து என் பேரில் எழுதி வைக்கிறாங்களா, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், நான் அம்மா பேச்சை தட்ட மாட்டேன் அப்படின்னோன்னா, ஓ இது ஒன்று ஒன்றா சொல்லிடுறது அம்மா பேச்சை தட்ட மாட்டேன் அப்படின்ட்டு, முதல்ல நான் உனக்கு ஒரு சவால் விடுறேன், அதை உன்னால் நிறைவேற்ற முடியுமான்னு முதல்ல பாரு அப்படின்னோன்னே, என்ன அப்படின்னோன்னே, நான் அந்த கம்பெனிக்காக வந்து ஒரு தொழிலாளியாக இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அது எல்லாமே உனக்கு தெரியும் இல்லைம்மா, அப்படி இருந்தும் வந்து இவன் ஜஸ்ட் லைக் தட் வந்து முதலாளியாக வந்து உட்காந்துட்டாங்கிறதுக்காக அவனுக்கு வந்து நீ இஷ்டத்துக்கு எழுதி கொடுப்பியா மொத்த கம்பெனியும், இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னோன்னு, நான் உன்னால் சவால் விடுறேன்டா, உன்னால் முடிஞ்சால் ஒரு மாதம் வந்து நீ தொழிலாளியாக அந்த கம்பெனியில் நீ வேலை பாரு, அதுக்கப்புறமேட்டுக்கு அதை நீ சாதிச்சு காட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து எதுவுமே பேச மாட்டேன், எல்லாத்தையும் நீயே வச்சுக்க அப்படின்னோன்னே, நான் அதுக்காக இந்த சவாலை எடுத்துக்கல, முதல்ல வந்து ஒன்று தெரிஞ்சுக்க, நான் நீ சொன்ன சவாலை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நீ சொத்து பிரிக்கிறத பற்றியோ இந்த அம்மா கிட்ட பேசுகிறதோ யார்கிட்டையும் நீ கேட்கக்கூடாது, அந்த சவாலுக்கு நீ ரெடியா அப்படின்னோன்னே, ஆனந்த் வந்து தைரியமாக சரி அப்படின்ட்டாப்புல, சரி இன்னிலேருந்து நான் ஒரு மாதத்துக்கு வந்து நான் தொழிலாளியாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிப்படியில் வந்து அந்த காக்கி சட்டையை வந்து போட்டுட்டு செம மாதம் இறங்கி நடந்து வராங்க பாருங்கள். அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்கில் வந்து கார்த்தி வந்து கோட் சூட்டோடு நடந்து வர்றதும் இதுவும் மேட்ச் பண்ணி காட்டுறாங்க. செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த காக்கி சட்டையில் வந்து. இனிமேல் கார்த்தி வந்து ஒர்க் ஷாப் போயிட்டு வந்து கார்த்தி வந்து வந்து தொழிலாளிங்க கூடயும் ஒன்றா கூட்டு சேர்ந்து அவங்களோட கஷ்டம், அவங்களோட நிறை குறை எல்லாத்தையும் வந்து எப்படி சரி பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் இனிமேல் கொண்டு போக போகிறாங்க. வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.